வரைக்கும் யூதாவில் தேவன் அறியப்பட்டார். இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரிது. சாலோமில் அவருடைய கூடாரமும் சீயோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. அந்த இடத்தை வெட்டி நம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முடிந்த மகத்துவம் உள்ளவரை கொள்ளை உள்ள பர்வதங்களை பார்க்கிறோம் நீர் பிரகாசம் உள்ளவர். யாக்கோபின் தைரி நெஞ்சுள்ளவர்கள் கொலையிடப்பட்டு நித்திரை அடைந்து அசைந்தார்கள். வலிமையுள்ள எல்லா மனுஷனுடைய கைகளும் அவர்களுக்கு உணவாக போயிற்று. யாக்கோபின் தேவனே அவங்களை கண்டனத்தினால் ரதங்களும் குதிரைகளும் முழங்கி விழுந்தது. நீரே பயங்கரம் உள்ளவர். ஒரு கோபம் போது உங்களுக்கு முன்பாக நிற்பவர் யார்? நியாயம் விசாரித்து பூமியில் சிற்பப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும் தேவரீர் எழுந்தருளின போது வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு கேட்கப்பட்டே பூமி பயந்து அமர்ந்தது. மனுஷனுடைய கோபம் உங்கள் மகத்துவத்தை விளங்க பண்ணும். நெஞ்சின கோபத்தை நீர் அடக்கினீர். பொருத்தனை பண்ணியாதவர்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் அவருக்கு காணிக்கைகளையும் கொண்டு வர கடவர்கள். பிரபுக்களின் ஆவியை நீர் அடக்குவீர். அவர்கள் பூமியின் ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவர்.